அனைத்து அண்ணா திராவிட கூட்டணி வேட்பாளர் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாட்டி முரசு சின்னம், முரசு சின்னத்தை ஞாபகம் வச்சுக்கீங்க. கூட்டணி வேட்பாளர் அண்ணன் பார்த்தசாரதி அவர்களை ஆதரித்து முரசு தினத்திலே வாக்கினை அளித்தார்கள். ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் லேப்டாப் வழங்கினார்கள். தொலைக்காட்சி பார்வையோடு லேப்டாப் வழங்கினார்கள். அதே போல அனைத்து மதத்தினருக்கும், அது இஸ்லாமிய மதத்தினர்களும் கிறிஸ்தவ மதமாகட்டும் இந்து மதமாகட்டும் அனைவருக்கும் தாலிக்கு தங்கம் தந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டங்கள் இன்று காணாமல் போய்விட்டது. அம்மா ஒவ்வொரு திட்டத்தையும் தொலைநோக்கு பார்வையோடு மக்களுக்கு எந்த வகையில் பயன்படுதோ அந்த வகையிலே செய்து தந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வெகு தூரம் இல்லை, இதோ நெருங்கிவிட்டது. அந்த பொன்னான தேர்தல் நெருங்கிவிட்டது, அந்த நல்ல தேர்தல் நெருங்கிவிட்டது. உங்களுடைய மேலான வாக்குகள் எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் முரசு சின்னம் அம்மா, முரசு சின்னம், ஏழை சின்னம் அம்மா, முரசு சின்னம். மீண்டும் ஏதாவது தப்பி தவறி திமுக வந்துவிட்டால் ஆண்டவனால கூட அந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும். நான் சாதாரண உங்களில் ஒருவனாக நான் என்று சொல்கிறேன். நான் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து பேசவில்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசவில்லை, முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையிலே பேசவில்லை. நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே என் மனதிலே பட்ட ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பித்தான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பிக்கிட்டு தான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுடைய முடிவுதான் இறுதியானது. மக்கள் தான் வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கின்ற மக்களைத்தான் நாங்கள் எஜமானர்களாக நாங்கள் எண்ணுகிறோம். அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். அதற்காகத்தான் அதிமுக. மத்திய சென்னையில் வாக்கு சேகரிக்க வந்தார் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி அவர்கள். மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு, எங்களது ஓட்டு முரசுக்கு என்று மக்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்தார்கள். துறைமுகத்தில் அதிமுகவினர் 57வது வட்டம் சார்பாக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உடனிருந்து முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்கள் உற்சாகத்துடன். இந்த கூட்டத்தை சிறப்பாக இங்கு ஏற்பாடு செய்திருக்கும் நமது பாலகங்கா அண்ணன் அவர்களுக்கும், துறைமுகம் பகுதி கண்ணியப்பன் அவர்களுக்கும், மாரிமுத்து அவர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் மாறன் அவர்களுக்கும், சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு என்ன பக்கத்துல நிக்கிறாரே நமது வெற்றி வேட்பாளர் கேப்டனின் செல்ல பிள்ளை பார்த்தசாரதி, எப்பவுமே கேப்டனுக்கு வலதுகரமாக இருந்திருக்கார். அவர் என்னைக்குமே கேப்டனுக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருந்த ஒரு சிறந்த வேட்பாளரை மீண்டும் உங்க முன்னாடி நாங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். போடுப்பா தொட்டுகள் சால்வி அடிக்கிறார்கள், ஆர்வமாக சால்வி அடிக்கிறார்கள்.
அருமையான ரோட் 4 பிராட்வே. ஏழுமலை மாறி அவர்களும் மாவட்ட கழக செயலாளருக்கு சாலை அளிக்கிறார்கள். அவருடைய ஏற்பாட்டில் நாலு அணிவித்து பட்டாசு வெடிக்கிறார்கள். நம்ம பாபு, பழைய பாபு, அவர் வட்ட செயல் துணை செயலாளர். தமிழகத்திலே 40 தொகுதியில் நாம் போட்டவர்கள் கூட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் மத்திய சங்க வேட்பாளராக நான் களத்தில் நின்று இன்றைக்கு திருவள்ளூர் பகுதியில் வாக்குகளை சேகரிக்க வந்தப்பட்டிருக்கின்றேன். காலை 8:10 சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்த கலெக்டர்களுக்கும் இங்கே வருகை மாவட்ட கலெக்டர் செயலாளர் மரியாதை பாலகங்கா அவர்களே, மாவட்ட கலெக்டர் துணை செயலாளர் ஆபத் நடந்தன் அவர்களே, கவனித்துறை செயலாளர் காரியப்பன் அவர்களே, தேவதிக்கு மாவட்ட செயலாளர் மாறன் அவர்களே, கவனித்துறை செயலாளர் சரவணன் அவர்களே மற்றும் எல்குமார் அவர்களே, இங்கே பொதுவான வாக்குகளை சேகரித்த அனைவருக்கும் வகையை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மனதை தெரிவித்துக் கொண்டு இந்த பிரச்சாரம் செய்த இடத்துல எல்லாம் சென்று விட்டோடிச்சு கொடுத்து நீங்க எல்லாம் வாக்குகளை சேகரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு மாவட்ட கழக செயலாளர், பகுதி கழக செயலாளர் அறிவுறுத்தல்படி சிறப்பான முறையிலே பணியாற்றி இந்த மத்திய தொகுதியிலே உறவான வாக்குகளை வித்தியாசத்தில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறமான வாய்ப்பளிங்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.